இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மற்றவர்கள் மறந்தா கூட தேவன் நம்மளை மறக்க மாட்டார். வேதத்தில் மிக தனிமையான பாதையில் நடந்த நிறைய பேரை பற்றி போடப்பட்டிருக்குது. அவங்க செய்த நன்மைகளை யாருமே நினைவில் வைக்கலை. அவங்க சிந்தின கண்ணீரை யாருமே பார்க்கலை. அவங்க அனுபவித்த வேதனையை யாருமே புரிந்து கொள்ளலை. ஆனால் தேவன் இதை எதுவுமே அவர் மறக்கவே இல்லை. யோனத்தான் தாவீதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையுமே இழந்தான். அவன் ராஜாவாக இருக்க வேண்டிய வாய்ப்பை தாவீதுக்காக விட்டு கொடுத்தான். தாவீதின் உயிரை காப்பாற்றினான். நிறைய வருஷங்கள் கழித்து யோனத்தான் இறந்து போயிட்டான். அவருடைய நன்மைகள் மறக்கப்பட்டது போல தோன்றியது. ஆனால் ஒரு நாள் தாவீது கேட்குறாரு, சவுலின் வீட்டாரில் யாராவது இருக்கிறாங்களா? யோனத்தானின் நிமித்தம் அவங்களுக்கு நான் நன்மை பாராட்டணும், தயை காட்டணும் அப்படின்னு. அப்போது மேவிபோஷேத் அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறான். யோனத்தான் மறக்கப்பட்டதாக தோன்றினா கூட தேவன் மறக்கலை. இதே மாதிரி அநேக பேரை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். தேவன் நம்மளை மறந்தது போல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் நம்ம கண்ணீர் வடிக்கிறோமே, இது யார் அறிவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளவு கஷ்டத்தின் கூட நாம் நடந்து போகிறோமே, யார் இதெல்லாம் அறிவாங்க? நமக்காக யார் இருக்கிறாங்க? நாம் செய்த நன்மைகளை யாருமே நினைவில் வைக்கலையே. இதெல்லாம் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தோன்றுகிற நினைவுகளாக இருக்கலாம். நம்முடைய தியாகங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய நன்மைகள் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இதை எதையுமே மறக்க மாட்டார். ஆமென். அவர் உங்களை மறக்க மாட்டார்னு இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறாரு. உங்களை யாருமே பாராட்டாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு அவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் தியாகத்தை அவங்க அறியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தால் கூட அவங்க யாருமே அதை பெரிய பொருட்டாக நினைக்காம இருந்திருக்கலாம். மனிதர்கள் உங்களை பார்க்கலை, கவனிக்கலை, பாராட்டலை, அப்ரிஷியேட் பண்ணலை. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா நம்மளை மறக்காமல் எப்போவுமே நினைத்திருக்கிற தேவன் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய பார்வை மனுஷங்க பார்க்குற மாதிரி இல்லை. ஆமென். அவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. ஆமென். அவர் நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் பதிலுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறாரு. தனிமையில் நீங்கள் அழுத அத்தனை கண்ணீருக்கும் அவர் பதில் செய்கிறாரு. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறாரு. உங்களுக்கு யாருமே இல்லைங்கிற சூழ்நிலையை மாற்றி நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. ஆமென். உங்கள் பக்கத்தில் இருந்து பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அவர் எப்பவும் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் எப்பவும் அவர் கூட இருக்கிறீங்க. ஆமென். இந்த உலகமே உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் பெற முடியாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சமாதானம் அவர் மாத்திரம் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா சந்தோஷத்தையும் மொத்தமாக அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தரும். ஆமென். இன்றைக்கு என்னோடு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை தேவன் தருவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் அப்பா எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு இப்பொழுது பேசியிருக்கிறீங்க ஏசப்பா. எனக்கு யாருமே இல்லைன்னு தனிமையில் அப்பா கவலையோடு கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க ஏசப்பா. ஆமென். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை உடைய கரங்களால் துடைத்து அப்பா நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய காதுகளுடைய சத்தத்தை கேட்கட்டும் ஏசப்பா. ஆமென். இது வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க பேசினது
இருதயத்திலிருந்து தேவையில்லாத எண்ணங்கள் இது எல்லாம் அவங்க காதில் ஒலித்து கொண்டே இருந்துச்சுப்பா. இப்போ அப்பா இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் பேசுகிற சத்தம் இந்த பிள்ளைகளுடைய காதில் ஒலிக்கட்டும் ஏசப்பா. அமேன். இருதயம் முழுவதும் உடைய சமாதானம் நிரம்பட்டும் ஏசப்பா. அமேன். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் எதெல்லாம் அவர்கள் செய்த நன்மைகளாக இருந்துச்சோ அது எல்லாவற்றுக்கும் நீங்கள் அவங்களுக்கு பதில் செய்கிறீங்க ஏசப்பா. இந்த காலத்தில் அப்பா நீங்கள் அவங்கள மறக்காமல் நினைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அவங்க செய்த காரியங்களை நீங்கள் நினைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். அவர்களுடைய நன்மைக்கு ஈடாக அப்பா பல மடங்கு நன்மைகளை இப்பொழுது இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. அவங்க யாருக்கெல்லாம் உதவி செய்தாங்களோ அப்பா அந்த உதவியை விட பல மடங்கு உதவியை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வீங்க ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்களுடைய வல்லமை உள்ள உதவி செய்யும் கரத்தை பார்க்கட்டும் ஏசப்பா. அமேன். அப்பா நீங்கள் அவங்களோடு இருக்கிறது, அவங்க உங்களோடு இருக்கிறது அப்பா இந்த உலகத்தில் மாபெரிய பாக்கியங்கிறத அசட்டை செய்யாமல் உணர்ந்து அதற்கு அப்பா நன்றி சொல்லி உம்மை துதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உணர்வுள்ளதாக மாற்றுங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா இது சாதாரணமாக யாருனாலும் கேட்கக்கூடிய செய்யக்கூடிய ஜபம் இல்லை ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுகிறீங்க ஏசப்பா. நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறீங்க ஏசப்பா. கண்ணீரை துடைக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நன்மைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள அப்பா நீங்கள் கிருபையாய் தயவாய் உதவுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.